பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழகத்தில் இன்று நடைபெறும் பாஜக தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், மக்கள் நலனுக்காக வாழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், அதன் பிறகு வந்த திமுக தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் மக்கள் நலனை சிந்திக்காமல் தன் மக்கள் நலனின் வாழ்க்கையை மட்டுமே அவர் சிந்தித்தார். அதனுடைய விளைவு தமிழன் தலைகுனிந்தான். அதற்கு காரணம் மதுக்கடைகள். மதுக்கடைகளை அதிகமாக திறந்துவிட்டு மக்களை குடிக்க செய்து மழுங்கடித்துவிட்டு, இப்போது நான் இமயத்தை காக்கிறேன், தமிழகத்தை காக்கிறேன் என்று வாய் சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார் திமுக தற்போதைய தலைவர் முதலமைச்சருமான M.K. ஸ்டாலின் அவர்கள். அவர் எத்தனை பேர் குடித்து எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, அவர் குடி நன்றாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது புரியாமல் தான் தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தலைகீழாக நிற்கிறது நிலைமை. ஆகையினால் தமிழன் தலைநிமிர வேண்டுமென்றால் நீங்கள் திமுகவை விட்டு வெளியேறுங்கள். வளர்ச்சி என்கின்ற பாதை உங்களுக்கு இதுவரை தெரியவில்லை. அந்த வளர்ச்சியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக உள்ளது. தயவு செய்து குடிக்கு அடிமையாகாதீர்கள். குடியிலிருந்து வெளியே வாருங்கள். தமிழகத்தை காப்போம், தாமரை மலரச் செய்வோம். ஆகையால் அனைவரும் இனியாவது குடும்பத்தை காக்கின்ற தலைவரை விட்டுவிட்டு நம் தமிழக மக்கள் நலனை விரும்பும் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு அண்ணாமலைஜி அவர்கள் உங்களுக்காக உழைக்க இன்னும் பலர் நானும் சேர்ந்து உழைத்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் மதுக்கடைகளை மறந்துவிடுங்கள். மக்கள் வாழ்வில் நலனை என்றும் மனதில் கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.